வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்களுக்குள் போகாத ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு அன்பர்களுக்கு மே 2024 மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கடகராசிக்கு 9ஆம் இடத்திலும், அதே சமயத்தில் கேது 3ஆம் இடத்திலும் நிலைத்திருக்க போகிறார் மே மாதம் முழுவதும். அதே சமயத்தில் சனி அஸ்தம சனியாக தொடர்ந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்க போகிற நிலைதான் இருக்க போகிறார். ஆனா இதுல என்ன ஒரு மாறுதல்னா, குரு இதுவரை உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் இடத்துக்கு இடம்பெறுகிறார் மே 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் நாள். இது ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக தான் கடகராசிக்கு உண்டு. அதாவது கடந்த ஒரு வருஷமாக அஸ்தமசனி தாக்கத்தில் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகும். ஒரு கதவு இங்கோ நமக்கு திறந்துருச்சு, பரவாயில்ல, மன அழுத்தங்கள் பாதி குறையிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ஆனா குருங்கிறவர் கடகராசிக்கு நம்ம முக்கியமான ஒரு கிரகம். அவர் தான் பாக்கியஸ்தான அதிபதி. ஸோ அவர் 11ஆம் இடத்துக்கு போறது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடந்த பல வருடங்களாக ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு விஷயங்கள் இப்பதான் நமக்கு அது மூலமாக வருங்காலம் நல்லாவே மாறப்போகுது, ட்ரெண்ட் மாறப்போகுது, சில விஷயங்கள் அடிப்படையிலே மாறப்போகுதுங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப தேவைப்படுற பயிற்சியாக இருக்கிறது. ஏன்னா அஸ்தம சனியில பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் உடல் உபாதை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத பிரச்சனை, எல்லாத்துக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம கடகராசிக்காரர்கள் கொடுத்துட்டு இருந்தது. வம்புகள் அதிகமாகவும், எதிரிகளின் நடமாட்டங்கள் அதிகமாகவும், எப்போ எது நடக்குமோ, நாளைக்கு எப்படி விடியுமோங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுப்பதுதான் அஷ்டமசனியின் வேலை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு 11ஆம் இடத்துக்கு போறது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடத்துல நீச்சமா இருந்து செவ்வாய் ராகுவோட சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருந்த புதன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக புதன் ஃப்ரீ ஆகிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு 4க்கும் 11 கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து அவரும் 11ஆம் இடத்துக்கு மே 19ஆம் தேதி வருகிறார். சூரியன் தனஸ்தானாதிபதி ஆகிய சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றவர் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்திலிருந்து குருவோடையும் சுக்கிரனோடையும் மே 19ஆம் தேதிக்கு மேல சேரப்போகிறார். ஸோ மே 14 ஆகக்கூடிய சூரிய பயிற்சியும் நம்ம நல்லா இருக்கு, மே 19 ஆகக்கூடிய சுக்கிர பயிற்சியும் நம்ம நல்லா இருக்கு, மே 10ஆம் தேதி நடக்கக்கூடிய புதன் பயிற்சியும் நல்லா இருக்கு. ஸோ எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா 10, 11ங்கிற மாறுற அமைப்புல அந்த குரு 11ஆம் இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில பாதி தாக்கங்கள் முடிந்து விட்டதுங்கிறதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு கதவு திறந்த மாதிரியும், சில ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், வாழ்க்கை விஷயத்துல அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது குறிப்பா உங்களுக்கு குரு திசையில நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம், நல்லாவே நான் சொல்ற பலன் தூக்கலாதான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு மச் நீடடான ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய விஷயங்கள் மாணவர்களா இருக்கட்டும், நல்ல துல்லியமாக அவங்க படித்த விஷயத்தை கான்ஃபிடண்டாக எழுதி மார்க் வாங்கக்கூடிய விஷயமாகவும், அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல மாட்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அவங்களோட ஓன் லைஃபை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிரச்சனையா போயிட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் பெருகிற மாதிரியும், லாபங்கள் கைக்கு சேர்ற மாதிரியும் சில விஷயங்கள் உண்டு. பெரியவங்க பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் எடுத்துட்டு இருந்த மெடிசன் இப்போதான் கொஞ்சம் வேலை செய்யுது, பாடி பழைய மாதிரி இப்போதான் ஆகுதுங்கிற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் ஆரம்ப
வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையுடைய அஸ்திவாரமாக ஃபவுண்டேஷனாக இந்த மே மாதம் உங்களுக்கு 2024 மே மாதம் கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த அஷ்டம சனி நேரத்தில் நடக்கும்போது இந்த ஒரு கிரகத்தின் பயிற்சிகளும் மற்ற கிரகத்தின் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கடகராசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப்பையும், நமக்கும் வாழ்க்கை இருக்கு, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை இதோட நல்லா பெட்டரா இருக்குது, எல்லாமே நன்மைக்கே, இந்த அஷ்டம சனியில வந்து நம்மளை கஷ்டப்படுத்துனது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு மே மாதமாக கண்டாயம் கடகராசிக்காரருக்கு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.